ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் ராமானுஜருடைய திருவவதாரம் சேவித்தோம் இல்லையா? இப்போ குழந்தை நல்லபடியாக வளர்கிறது. அன்னைக்கு எப்படி கண்ணன் வளரும்போது எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக அத்தனை பேரும் அவனை கொண்டாடினார்களோ அப்படி எல்லாரிடமும் அன்பும் ஆதரவும் பெற்று வளர்கிறார் இளையாழ்வார். இளையாழ்வார் பிறந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய திருமறை நம்பிகளுக்கு இன்னொரு தங்கை இருந்தார் இல்லையா? அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்க அவருக்கு கோவிந்தன்னு பெயரிடப்படுகிறது. கோவிந்தனுக்கும் ராமானுஜருக்கும் வைணவ சடங்குகளெல்லாம் நல்ல உரிய காலத்தில் செய்யப்பெற்று 2 குழந்தைகளும் நல்லபடியாக வளர்கிறதாம். ராமானுஜருக்கு முதல் குருவாக இருந்தவர் அவருடைய தந்தை சோமயாஜி. அவரிடமே எல்லா வேத அர்த்தங்களையும் கற்றுக்கொண்டிருந்தார் ராமானுஜர். அது மட்டுமல்ல, ஆதிகேசவ பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்து கொண்டிருந்தார். ஆதிகேசவ பெருமாளுக்கு அவர் ரொம்ப பிரியம். அதனால் அவரை பூதபுரீசர்னு பெயரிட்டு அழைக்கிறாராம். திருக்கச்சி நம்பிகளும் ஒவ்வொரு முறையும் அங்கு வரும்போது ராமானுஜரோடு ரொம்ப ஆசையாக பேசிவிட்டு செல்வாராம். அவருக்கும் இவர் மீது அளவு கடந்த அன்பும் பரிவும் இருந்தது. இப்போ ராமானுஜருக்கு 2 தங்கைகள் இருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் நல்ல நேரத்தில் உரிய காலத்தில் திருமணமும் நடந்தேறியது. இப்போ ராமானுஜருக்கு 16 வயதானது. இவருக்கும் திருமணமாகும் இல்லையா? அப்போது தஞ்சம்மாள்னு ஒரு அழகிய கன்னிகையை திருமணம் செய்கிறார். இல்லறம் நல்லபடியாக நடக்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போது ஒரு நாள் திடீரென்று அவருடைய தந்தையான அசுரி சோமயாஜி மரணிக்கிறார். இப்போ தந்தையோட பிரிவால் ராமானுஜருக்கு ஒரே கலக்கம். அன்னையும் பிள்ளையுமா ரொம்ப சோகத்திலேயே இருந்தார். அப்போது திருக்கச்சி நம்பிகளும் பெரிய திருமலை நம்பிகளும் அவர்களை தேற்ற, சரி இனிமேல் இங்கேயே இருந்தால் சரிப்படாதுன்ட்டு காஞ்சிக்கு போகணும், ஏன்னா ராமானுஜரோட கல்வியும் தொடரணும் இல்லையா? அதனால் காஞ்சிவரதனை தேடி செல்கிறார்கள். அப்போது அந்த இடத்துல திருப்புட்குழி, எங்கு ராமன் ஜடாயுக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்தான் இல்லையா? அப்படிப்பட்ட மகாஷேத்திரமான திருப்புட்குழியில் யாதவ் பிரகாசர் என்ற அத்வைதி இருந்தார். அவர் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கினார். அவரிடம் ராமானுஜரை கல்வி கற்க அனுப்புகிறார்கள். ராமானுஜரும் காஞ்சிபுரத்தில் இருந்து நேரு திருப்பட்குழி சென்று அங்கு அவரிடம் கல்வி கற்று வந்திருந்தார். அவரோடு கோவிந்தனும் சென்று யாதவ பிரகாசரிடமே கல்வி பயின்றிருந்தார். யாதவ பிரகாசர் கல்வியில் என்னதான் சிறந்திருந்தாலும் ஞானத்தில் அப்படி இல்லை. அகங்காரமும் கர்வமும் அவர் கண்களை மறைச்சிருந்தது. வேதத்தில் ஒரு அர்த்தம் இருக்க இவரா இன்னொரு அர்த்தம் கொடுப்பாராம். உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் யாதவ பிரகாசரோட பொருள் ஒன்று இருக்கும், உண்மை பொருள் ஒன்று இருக்கும். அதை எதேச்சையாக ராமானுஜர் எடுத்து காட்டும்போது அவருக்கு கோபம் வருகிறது. பார்த்தார், இவன் என்ன என்னை விட நிபுணனா? அண்ணா அவருடைய அகங்காரமானது அவர் கண்களை மறைக்கிறதாம். ஒரு சமயம் உபனிஷத்தில் இருக்கிற கப்பியாசம்ன்ற பொருளுக்கு அர்த்தம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? கப்பினா குரங்காம், ஆசம் என்றால் அதோடைய பின்புறம், அப்படிப்பட்ட கண்களுடைய நாராயணன்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே ராமானுஜருக்கு கண்ணில் தாரதாரையாக தண்ணி. ராமானுஜர் அப்போ குருவுக்கு எண்ணெய் காப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போ அவருடைய கண்ணீரானது நல்லா சூடாக வந்து அவர் தொடையில் விழுறது. இது என்ன, எதற்கு இவன் அழுகிறான்னு கேட்க அப்போ சொல்கிறார், இது என்ன அர்த்தம் சொல்கிறீர்கள்? பகவானுடைய கண்களை ஒரு குரங்கோட பின்பாகத்திற்காக ஒப்படைவதுன்ட்டு அவர் அதற்கான உண்மையான விளக்கத்தை சொல்கிறார். கபினா சூரியன்னு பொருள். அந்த சூரியனிடம் வாசம் செய்பவன் சூரியநாராயணன் இல்லையா? அவனுடைய கண்கள் தாமரை போன்ற மலர்ந்த கண்கள்னு சொல்வது தான் அதோடைய உண்மையான பொருள்னு சொல்கிறார் ராமானுஜர். இதை கேட்டவுடனே அவருடைய அகங்காரமும் கர்வமும் இன்னும் தலைக்கேறியது. தன்னுடைய நிழல் தன்னை விட உயர்ந்தாலே இவருக்கு தாங்காதாம். அப்படி இருக்கிறச்ச இப்படி ஒரு சீடர் தன்னை மீறி ஒரு விளக்கம் சொன்னால் அதை எப்படி பொறுத்து கொள்வார்? அவருக்கு ராமானுஜரை பற்றி உண்மை தெரியாது இல்லையா? அன்று கண்ணன் சாந்தீபனியிடம் கற்றுக்கொள்ள சென்றான். அவனுக்கு வித்தைகள் தெரியாதென்றா சென்றான்? இல்லை அல்லவா? அந்த மனுஷ பிறவிக்காக அவன் சென்று அந்த கலைகளையெல்லாம் சாந்தீபனி முனிவரிடம் கற்றான். அதுபோலத்தான் இன்று ராமானுஜரும் இவரிடம் கற்க வந்தான்றது அறியாமல் அவர் மீது கோபம் கொண்டு இப்போ ராமானுஜரையே கொல்ல வேணும்ன்ற அளவுக்கு அவருடைய கோபமானதும் வளர்ந்துவிட்டு, தனக்கு உற்ற சில சீடர்கள் இருப்பார்கள் இல்லையா? அவர்களையெல்லாம் அழைத்து ஒன்றாக கூடி ஆலோசிக்கிறார். காசி யாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்து அந்த யாத்திரையிலேயே ராமானுஜரையும் கொல்ல வேணும்னு திட்டமிடுகிறார் யாதவ பிரகாசர். இனி இந்த காசி யாத்திரையில் என்ன ஆச்சு? அங்கே ராமானுஜர் எப்படி தப்பித்தார்? யாதவ பிரகாசருடைய திட்டம் எப்படி முறியடிக்கப்பட்டதுன்றதெல்லாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.